அறிவியல் கொஷின் பேப்பரில் டிகிரியை ரேடியனாக மாற்று, ரேடியனை டிகிரியாக மாற்று அப்படின்னு கேள்விகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. என்ன செய்யறது, எப்படி மாற்றுறது? அதுக்கு தான் ஃபார்முலா. அதாவது ஒரு டிகிரி என்பது π/180. இப்போ நம்மள்ட்ட டிகிரி கொடுத்தாங்கன்னா நம்ம ரேடியனாக மாற்ற முடியும். ரேடியன் கொடுத்தாங்கன்னா என்ன செய்யறது? அப்போ இதுலேருந்து நம்ம இன்னொரு ஃபார்முலா என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையை இந்த பக்கம் வச்சுக்கிறோமா, இங்கே ஒரு டிகிரி இருக்கா, இந்த 180 சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்துடும். பகுதியில் இருக்க 180 இங்கே தொகுதிக்கு வரும். அதாவது டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு வரும். அதாவது வகுத்தலில் இருக்கிறது பெருக்கலாக வரும். 1 × 180 180. என்ன இது? டிகிரி. இப்போ ரேடியன் கொடுத்தாலும் டிகிரியாக மாற்ற முடியும், டிகிரி கொடுத்தாலும் ரேடியனாக மாற்ற முடியும். இதுலேருந்து கண்டிப்பாக சயின்ஸில் ஒரு கேள்வி நிச்சயம் வரும். இதில் மாடல் சம் பார்க்கலாம். 60 டிகிரி என்பதை ரேடியனாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தெரியும் ஒரு டிகிரி அப்படிங்கிறது π/180. நமக்கு தேவை 60 டிகிரியை ரேடியனாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போது π/180 × 60. இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? இப்போது 0 0 1 6 6 3 6 18 π/3. 60 டிகிரி என்பது π/3 ரேடியன். வெரி சிம்பிள். ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே நம்ம டிகிரி டு ரேடியன், ரேடியன் டு டிகிரி மாற்றிடலாம். இப்போ என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்ம டிகிரியை ரேடியனாக மாற்றிருக்கிறோம். அடுத்தது π/4 ரேடியன் என்பதை டிகிரியாக மாற்றுங்க. நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஃபார்முலா ஒரு டிகிரி = π/180 ரேடியன். நம்மக்கிட்ட இருக்கிறது ரேடியன், டிகிரி கேட்குறாங்க. அப்போ இதை வச்சு நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணுவோன்னா, பை ரேடியன் அப்படின்றது 180 டிகிரி அப்படின்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் செஞ்சு கொண்டு வந்தோம் இல்லையா? பை ரேடியன்ன்றது 180 டிகிரி. நம்மக்கிட்ட இருக்கிறது π/4 ரேடியன். அப்போது 180 டிகிரி பை 4. இதை இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஒரு நாள் 4, நன்னாங் 16, 2 வரும் 20, ஐநாங் 20. அப்போது 45 டிகிரி. π/4 ரேடியன் அப்படின்றது என்ன? நமக்கு 45 டிகிரி. ஓகேவா? இந்த மாடல்லேருந்து சயின்ஸுக்கு இது வரைக்கும் 4 எக்ஸாமில் ரேடியனை டிகிரியாக மாற்றுங்க, டிகிரியை ரேடியனாக மாற்றுங்கன்னு எக்ஸாம் வந்திருக்கு, சம் வந்திருக்கு. இந்த டைமும் வரதுக்கு 95% சான்சஸ் இருக்குது. பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.